கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக பர்கூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஈசி கோவிந்தராசன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஈசி கோவிந்தராசன் தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். தமிழ், தெலுங்கு மொழிகளில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து உள்ளதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய முறைகேடுகள் நடைபெறுகின்றன என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை வைத்தார். கண்டிப்பா முழுக்க முழுக்க லாபம். ஒண்ணு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை தூக்கி போட்டு ஒரு நல்ல ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சராங்கன்னா கண்டிப்பா அந்த போதைப் பொருள் கலாச்சாரமே இருக்காது. அவங்க ஜெயில போடுவாங்க. அதோட பக்கம் இந்த வண்டியில போகும்போது சைன பண்ணி போடுறது, வெட்டு குத்து கொலை, இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜெயலலிதா ஆட்சி செய்யும்போது என்ன நடந்தது? ஒட்டுமொத்த ரவுடிகளும் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்க, விளையாடு இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல தூங்கிடும். அப்ப அந்த பெற்றோர்களும் அதிகமா கவனிக்க மாட்டாங்க. யாரும் எங்க ஒரு இடத்துல இருக்கும் போப்பாடுவாங்க. ஆனா இப்ப அப்படி நிலைமை இல்ல. 5 நிமிஷம் லேட்டா குழந்தைய பார்த்து இல்லைன்னா உடனே ஊர்ல தேட ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? என் குழந்தை இல்லைன்னு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி எண்ணமே இல்ல. படுத்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கும் போப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாயந்தரம் தான் அந்த ஞாபகம் வரும். இப்ப அதெல்லாம் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குழந்தைங்க பைத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு யாரா காரணம்னா இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். இந்த திமுக ஆட்சியில இருக்கிறவங்களே அந்த தப்பு செய்யறாங்க. திமுக ஆட்சியில் இருக்கிறவங்களே அந்த தப்பு செய்யறாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா எம்எல்ஏ பிஏவே அந்த பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியே செய்யறாங்க. அப்ப அவர் 2 மாசம் ஜெயில இருந்தாங்க. போய் போலீஸை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட இருக்கிற பிஏவே அந்த தப்பு செய்ய யாரு கேட்குவாங்க? அவங்க அந்த நாள் அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. அவருக்கு ரெக்கமெண்ட் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு அம்மா ஆட்சி இருந்தாதான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். நிம்மதியா இருந்தாதான் நம்ம வீடு நல்லா இருக்கும். நம்ம வீடு நல்லா இருந்தா இந்த ஊர்ல நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். அது மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நீங்க ரெட்டடைக்கு ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த வாக்குகளையும் ரெட்டடை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வெற்றி பெற செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஊருக்கு தேவையான அனைத்து